நான் இப்படித்தான் எப்பவும் இருப்பேனா? இல்ல, நான் இதை திரும்பி செய்யவே மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா டீனா. அதனால இப்போ நீ சாரி சொல்ல போறியா? சாரியா? நானா? மாட்டவே மாட்டேன். நான் சாரி சொல்லவே மாட்டேன். அப்ப நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். உன் எதிர்க்க நான் தோலை போட்டிருக்கவே கூடாது. அப்ப அந்த வெட்டுக்கிளி மாதிரி உன்னோட தவற உணர்ந்துகிட்டியா? வெட்டுக்கிளியா? அது மத்தவங்க மேல என்ன எரிஞ்சுது? இலைகளையா? இல்ல இல்ல இல்ல, அது உன்ன மாதிரியே மகிழ்ச்சியா இருக்க பார்த்தது. ஒரு நாள் இப்பொழுதெல்லாம் மழை நன்றாக கொட்டி தீர்க்கிறது அரசே. கவலை வேண்டாம், நம் கஜானா அல்ல அல்ல குறையாத அளவு நிரம்பியுள்ளது. உண்மைதான் அரசே, சரியாக சொன்னீர்கள். முயற்சி எப்போதும் திருவினையாகும். வெளியே ஏதோ அபயக்குரல் கேட்கிறது. காவலர்களே, ஓடிச் சென்று யார் என்று பாருங்கள். அரசே, இது வேறு யாரும் அல்ல, அந்த வெட்டுக்கிளிதான். நண்பர்களே, தயவு செஞ்சு உள்ளே விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஒரே குளிர், பசி வேற. அரசே, இது அதே திமிர் பிடித்த வெட்டுக்கிளிதான். அன்றொரு நாள் நம்மை எல்லாம் இகழ்ந்ததே நினைவில் உள்ளதா? ஓ அப்படியா? இது எப்போது நடந்தது? அப்போது நான் எங்கிருந்தேன்? அப்போது நீங்களும் அரசியும் நமது நவீன ஐராவதத்தில் நகர்வலம் சென்றிருந்தீர்கள். சரி சரி, இருக்கட்டும். என்ன நடந்தது, அதை சொல். அது ஒரு நிலா காலம். நாங்கள் தானியம் சேகரித்துக் கொண்டிருந்த காலம். ஒன்றுபடுவோம், ஓடி உழைப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம். ஒன்றுபடுவோம், ஓடி உழைப்போம், எதிர்காலத்தை வளமாக்குவோம். ஆனால் எங்கள் பாட்டுக்கு ஒரு பின்பாட்டு கேட்டது. சுகமுண்டே சோகமில்லை, வாழ்வில் கவலை என்றும் இல்லை. ஹே, சுகமுண்டு சோகமில்லை, வாழ்வில் கவலை என்றும் இல்லை. என்னையா இருக்கிற ஒரு வாழ்க்கைய உழைச்சு வீணடிக்கிறீங்க? வாங்க உல்லாசமா இருப்போம், கவலைய மறுப்போம். வெட்டுக்கிளியாரே, எங்களை தொந்தரவு செய்யாதீர். இப்போது நாங்கள் உழைப்பது எங்கள் எதிர்காலத்துக்காக. வேலையை மட்டும் நீர் பாரும். வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுக்க முடியும், ஊட்டியா விட முடியும்? வாழ தெரியாத முட்டை பசங்க நீங்க. தயவு செய்து நீர் உங்கள் வேலையை மட்டும் பாரும், எங்கள் வேலையில் தலையிடாதீர். குதிரைய ஏறிக்கிட்ட கூட்டிட்டு போலாம், ஆனா அத தண்ணி குடிக்க வைக்க முடியுமா? தெரியாத முட்டை பசங்க. நான் ஏன் பாட்டு பாட போறேன். சுகமுண்டே சோகமில்லை, வாழ்வில் கவலை என்றும் இல்லை. ஹே, சுகமுண்டு சோகமில்லை, வாழ்வில் கவலை என்றும் இல்லை. ஓ, மொத்தத்தில் தலைகணம் பிடித்த விட்டு அப்படிப்பட்டவன் இன்று நம் வாயிற்படி ஏறி வந்து உதவி கேட்கிறான் என்றால் அவன் தவறை உணர்ந்து திருந்தி இருப்பான். சரி, நாம் அவனுக்கு உதவுவோம். காவலர்களே, வேகமாக சென்று அவனை அழைத்து வாருங்கள். உத்தரவரசே, தங்கள் ஆணைப்படி. என்ன விட்டு, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அரசே, எனக்கு உதவுங்க. பசி பயத்தை கிள்ளுது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அரசே, என்ன கொஞ்சம் பிடிங்கள, ஒரே மயக்கமா வருது. விட்டு, உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று சொல். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது அரசே.
இந்த நிலைமைக்கு காரணம் நானே தான். நான் தான் முன்ன வெயில் காலத்தை வீணடிச்சிட்டேன். இந்த மழை எனக்கு பாடம் புகட்டிடுச்சு. மிக்க மகிழ்ச்சி. ஒரு வழியாக கடின உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு புரிந்ததே. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட வேண்டும். ஆமா அரசே, நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சுது. காவலர்களே, இவனை உடனே அழைத்துக் கொண்டு சென்று இவனுக்கு மக்காச்சோளமும் தானியமும் அரிசியும் கொடுத்து இவனை புஷ்டியாக்குங்கள். உத்தரவரசே, தங்களின் ஆணைப்படி. ரொம்ப நன்றி அரசே, எனக்கு நல்ல பாடம் கிடைச்சது. இனிமே நானும் உங்க பாட்டு தான் பாட போறேன். வேலை செய்யும் நேரம் வேலை மட்டும் தானே, உல்லாச நேரத்தில் உல்லாசம் தானே. ஹே, வேலை செய்யும் நேரம் வேலை மட்டும் தானே, உல்லாச நேரத்தில் உல்லாசம் தானே, உல்லாசம் தானே, உல்லாசம் தானே. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.